எல்லாரும் கார்டிசால்னா அதை ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. கார்டிசால் ஒரு முக்கியமான ஹார்மோன். ஸ்ட்ரெஸ் டைமில் கொஞ்சம் ஜாஸ்தியாக செக்ரீட் ஆகுது. நார்மல் டைமில் செக்ரீட் ஆகிறது ரொம்ப அவசியம் பாடிக்கு. ஏன்னா நம்ம இப்போ ஒரு பிரச்சனையில் இருக்கோம், இல்லை ஒரு சண்டையில் இருக்கிறோம், அதுதான் நம்மளை பூஸ்ட் பண்ணுது அலாங் வித் அட்ரினலின். அதனால் கார்டிசால் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அது சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸில் ஜாஸ்தியாகுது. அது எப்படி குறைக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சாலே கார்டிசால் லெவல் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அதிகமாக இருந்துன்னா அமிர்தம் விஷம் மாதிரி, அதிகமாக போனால் கார்டிசாலும் அதோட எஃபெக்ட்ஸை காட்டும். எப்படி குறைக்கலாம்? நல்ல மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். சம் ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன் நம்பர் 1. நம்பர் 2, ஹெல்த்தி ஃபுட் அண்ட் டயட் ஹேபிட்ஸ். நம்பர் 3, நல்ல ஒரு 7 to 8 hours கான்ஸ்டண்ட்டாக ஒரே டைம் தூங்கணும். நம்பர் 4, நல்ல வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட நல்லா கலகலன்னு இருங்க. அதுலேயே உங்களுக்கு ஹாப்பி ஹார்மோன் செக்ரீட் ஆகும். ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க. ஹெல்த்தி மீலை ப்ராப்பரான டைமில் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்ல சன்லைட் பட்டால் விட்டமின் டி இம்ப்ரூவ் ஆகும். விட்டமின் டி இம்ப்ரூவ் ஆனால் கூட அது கார்டிசாலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பாசிட்டிவ் திங்கிங் தான் பெஸ்ட் மெடிசன். பாசிட்டிவாக திங்க் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கார்டிசால் லெவல் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும்.